சிவம். நான் வந்து வேலி கட்டத்துக்கு வந்துக்கிறேன் கோயிலுக்கு காலையில். இதை பாருங்க இடம்லாம் வேலி இதெல்லாம். இது வந்து அப்பன் செடி காடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் செதுக்கி எடுக்க போகிறேன், நீங்கள் பாருங்க. மழை தாருமே கவி தவிக்கிற உயிரை காக்கும் வருணலிங்கமே ஜலபதியன உனை தொழுதும் மழை தாருமே. அருணலிங்கம் என்று போதும் போது அது வருணலிங்கம் என்று கேட்கும் பாரு. அருணலிங்கம் என்று போதும் போது அது வருணலிங்கம் என்று கேட்கும் பாரு. அஞ்சு மேகத்தை அழகு தடை முடிகிறாய், பஞ்ச காலத்தில் தானே அவிழ்த்து விடுகிறாய். காலனே அமுதம் கேட்கவில்லையே, காலத்தோடுதான் மழையை கேட்கின்றோம். அருணாச்சலம் இறங்கு அமுதம் போல மழை வழங்கு. கவி தவிக்கிற உயிரை காக்கும் அருணலிங்கமே ஜனபதி என உனை தொழுதும் மழையை தாருமே. போட்டு வண்ணன் உன்னை வேண்ட அதை வெற்றி மேற்கு திசையில் நீ வழங்க. முற்றி போட்டு வருணன் உன்னை வேண்ட அதை வெற்றி மேற்கு திசையில் நீ வழங்க. அந்த வருணனை இறைவா இங்கு கொண்டு வா, ஆறு குளங்களில் நீரை நிரப்பு ஆண்டவா. திரு ஆனை காவிலே பிறந்த லிங்கமே, திரு அண்ணாமலையிலே நிறைந்த லிங்கமே. பூமாறி பொழியும் எமக்கு மாறி மழை கொடுத்துவே கவி தவிக்கிற உயிரை காக்கும் வருணலிங்கமே ஜலபதி என உனை தொழுதும் மழை தாருமே. தவிக்கிற உயிரை காக்கும் வருணலிங்கமே ஜலபதி என உனை தொழுதும் மழை தாருமே. அன்பே சிவம். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த குப்பை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய குப்பைகள் வரும். வந்தால் கூட நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்மள சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம தப்புன்னு தெரியும், ஆனால் வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுருந்தோம். நம்ம தப்புன்னு போகும்போது ஆலயங்கள் போகும்போது நம்மளுக்கு தப்பு தவிர இறைவன் காட்டி கொடுத்துடுவார். அப்போ காட்டி கொடுத்துட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும். இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு நம்ம வந்து ரைட்டு அப்படின்னு க்ளீன் பண்ணிக்கணும். ஆலயம் போகும்போது தப்பு தவறுன்னு இறைவன் காட்டி கொடுத்துருவார். அப்போ காட்டி கொடுத்துருவோன்னே நம்மளை வந்து நம்ம திருத்திக்கணும். அதுக்கு தான் ஆலயங்கள் போகும்போது சொல்கிறது. நான் ஆலயம் போனால் தான் உங்களுக்கு திருத்துவார், இல்லைன்னா வந்து திருத்த முடியாது. இறைவன் வந்து திருத்த முடியாது. நான் ஆலயம் போனால் தான் இறைவன் திருத்தி விட்டுருவார். நம்ம தப்பு தவிர கரெக்ட் பண்ணின்னு இந்த மாதிரி குப்பை மாதிரி வாரி போட்டணும். குப்பையில் குப்பை மாதிரி இப்படி போட்டணும். போட்டுட்டு தெளிஞ்சு நீராயிடணும். அதுக்கு தான் ஆண்டவன் நம்மளுக்கு வந்து இந்த ஆலயங்களை
நிரூபித்து வச்சுருக்காரு. நம்ம ஆலயங்க போனால் தான் நம்மளுக்கு தப்பு தவறு தெரியும். இப்போ மனிதன் போடும்போது சிக்கல்கள் அதிகமாக்குவான், மனசிக்கல்களை அதிகமாக்கி நம்மளுக்கு வந்து தப்பான சிந்தனையை கொடுப்பான். அதே ஆலயங்கள் வரும்போது நம்ம வந்து தெளிஞ்ச நீராகிடும். நம்ம தெளிஞ்ச நீராகி நம்ம வந்து கரெக்டான சிந்தனையில் போவோம். அப்படி மனிதனுக்கிட்ட போக முடியுது. ஒரு முடி எப்படி சிக்கு வந்ததுன்னா நம்ம பிடிங்கி எப்படி பிடிங்கின்னு வந்துடுது கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த மாதிரி தான் பிடிங்கின்னு வந்துடும். வாழ்க்கை வந்து சிக்கலாக தான் இருக்கும். இதே வந்து இறைவன்கிட்ட ஆலயம் வரும்போது உங்கள் சிக்கலெல்லாம் தீர்ந்து தெளிஞ்சு நீராகி உலகத்துக்கு நீங்கள் நன்மை பண்ணுவீங்க. இதை தான் இறைவன் சொல்லின்னு இருக்காரு. இப்போ வந்து பாருங்கள், குப்பை இருக்கிற இடம் இது, நான் சுத்தம் பண்ணுறேன். அப்போ சுத்தம் பண்ணும்போது இது எப்படி இடம் வந்து சுத்தமாகுதோ அதே மாதிரி ஆலயங்கள் போகும்போது நீங்கள் சுத்தமாகிடுவீங்க. தெளிஞ்ச நீராகி சுத்தமாகிட்டு உலகத்துக்கு நன்மை செய்யப்படி இறைவன் அருள் புரிவார். இதுதான் வந்து விளக்கமே. நீங்கள் வந்து மனிதன் போகாதீங்க. இந்த சிவராத்திரிக்கு இறைவன் ஆலயம் செல்லுங்க. நம்மளாம் நன்மையோடு இருக்கணும், தெளிஞ்ச நீராக இருக்கணும். மெயின் நன்மையாக இருக்கிறது இல்லை, தெளிஞ்ச நீராக இருக்கணும். போய் சாமியாருங்கிட்ட கொட்டாதீங்க பணத்தை. ஆலயங்களுக்கு கொட்டினீங்கன்னா உங்கள் வந்து வம்சாவளி கரெக்டாக இருக்கும். ஆலயங்களுக்கு கொடுக்கும்போது பழைய ஆலயங்களை செழிப்புடன் வைக்கும்போது உங்கள் வம்சாவளி ஃபுல்லாக நல்லா தெளிஞ்ச நீராக இருக்கும். நீங்கள் பாவங்கள்லாம் பண்ணியிருந்தா கூட, யாருங்கன்னா தவறுகள் பண்ணியிருந்தா கூட அந்த தவறுங்கள்லாம் இறைவனை எடுத்துக்கின்னு உங்களுக்கு நல்ல இதுவே அமைப்பு கொடுப்பாரு. உங்கள் வந்து உங்கள் புள்ளுக்குட்டியெல்லாம் நல்லா பாவம் பண்ணி இல்லாத நல்ல மாதிரி வாழும். இதுக்கு தான் வந்து நான் சொல்கிறது. நீங்கள் வந்து அதுக்கு தான் தெளிஞ்ச நீராக இருங்கோ. இந்த சிவராத்திரிக்கு எங்கள் அப்பனை வேண்டி நம்ம வந்து சித்தத்தை தெளிய வைத்து பித்தம் தெளிய வைத்து சித்தம் தெளிஞ்சு பித்தமாக தெளிஞ்சு நம்ம வந்து உலகத்துக்கு நம்மளே நல்லது செய்வோம். மனிதன்கிட்ட ஆட்டம் பாட்டத்துக்கு போகாதீங்க. அமைதியான நிலையில் இறைவனை நமக்குள்ளே வர வச்சு நன்மையை செய்வோம் உலகத்துக்கு. பழைய ஆலயம், எந்த ஆலயம் இருந்தாலும் ஆலயம் போங்க. ஆலயம் போனால் தான் இங்கே வந்து சிறப்புடன் இருப்பீங்க. மனிதனிடம் போகாதீங்க. அது வந்து கெடுதான முடிவு தான். உங்களுக்கு கெடுதலுக்கு தான் நீங்கள் மனிதனிடம் நாடுறீங்க. அது வந்து தொட்டியில் வைக்கிற செடி மாதிரி தான், என்றைக்கு இருந்தாலும் அழிஞ்சிடும். இப்போ வந்து மரங்கள்லாம் கோயில் ஆலயங்கள்லாம் பாருங்களேன், இத்தனை வருஷம் நம்மளால் கூட அப்படி வாழ முடியாது. 1000 ஆண்டு மரம்லாம் இருக்குது. இன்னும் 1000 ஆண்டு மரம்லாம் உலகத்தில் இருக்குது. பழைய சிவன் ஆலயத்தில், பழைய கோயிலில் எல்லாம் 1000 ஆண்டுங்கள் மரம், 2000 ஆண்டுங்கள் மரம்லாம் இருக்குது. அந்த மரம் மாதிரி நம்ம செழிப்புடன் மரம்னா அந்த மரத்துக்கு அவ்வளோ பவரா, நம்மளுக்கு எவ்வளோ பவர் ஆண்டு கொடுத்து வச்சுருக்காரு. நம்ம உலகத்துக்கு நன்மை செய்கிறோங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ நன்மையை கொடுத்து வச்சுருக்காரு இறைவன். அந்த நன்மையெல்லாம் நம்ம தீமையாக சாமியாரை எடுக்கிட்டு போய் தீமையாக மாற்றுறோமே, ஆசையின் விதியின் போய் நம்ம தீமையாக மாற்றுறோம். இது நம்மளுக்கு தேவையா? நம்ம வந்து இறைவன் ஆலயம் செல்லும் போது அந்த மரம் மாதிரி நம்ம வந்து உலகத்துக்கு வந்து காற்றும் கொடுப்போம், நிழலும் கொடுப்போம். நம்ம கட்டையாக போனால் கூட அது விரைவாக எரிஞ்சு நம்ம வந்து உலகத்துக்கு நன்மை செய்யும். நிழலும் உதவும், காற்றும் உதவும், கட்டையும் உதவும், எல்லாமே உதவுறதுக்கு தான் அந்த மரத்தை விருட்சமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து உலகத்துக்கு நம்ம வந்து உடலை பயன்படணும், நம்ம சிந்தனை பயன்படணும், நம்ம ஆற்றல் செயல்படணும் அப்படின்னு தான் இறைவன் சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தின்னு இதுமாரி சாமியார்கிட்ட போகாத நம்ம வந்து உலகத்தில் நன்மை செஞ்சு நம்ம வந்து இறைவன் ஆலயம் செல்வோம். உங்களால் முடிஞ்ச உதவிகள் இறைவன் ஆலயங்கள் செய்யுங்க. அன்பை செய்வோம், நல்லதை செய்வோம். இந்த சிவராத்திரிக்கு இறைவன் ஆலயம் செல்வோம். அதை பாருங்க, செய்திக்கிட்டேன் பாருங்க. சுத்தமாயிடுச்சா? சுத்தமாயிடுச்சு. அன்பை சிவம், நல்லது செய்வோம், நலமுடன்.